இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ நில்லியா. ஐயோ ஐயோ கரிகால இவனா இவங்கிட்ட மாட்டா நம்மளை விட மாட்டானே. ஓடிடணும். யோ நில்லியா. ஐயோ ஐயோ நம்மளை பார்த்தா வர்றான். ஐயோ ஓடிடுவோம். நில்லுன்னு சொல்றல. டேய் நில்லுடா. ஐயோ வேட்டி வேற வருது. டேய் நில்லுங்கற. எங்கடா ஓடு? யார் அவன அனுப்பிச்சது? சொல்ல யார் அனுப்பிச்சா? டேய் மூஞ்சி காட்டு. டேய் ஐயோ தாடி முகத்தை பார்த்தா மாட்டிக்குமே. டேய் ஐயோ வந்துட்டானே. மாறு வேஷத்துல வந்திருக்கானா? அப்ப இவன் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்திருப்பான். ஐயோ அந்த சாப்பாட குழந்தைங்க வேற சாப்பிட போறாங்களே. ஏய் இவனை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல குழந்தைங்களை காப்பாத்துவோம். ஆமா ஐயோ ஐயோ தலை சுத்துதே. காலையில ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லையே. இவன் என்னடா இப்படி துரத்துறானே. இந்த நேரம் பாத்தியாரு? கனகா எம்மாடி. ஹலோ என்னாச்சு? அந்த சந்தியை மடக்கி பிடிச்சிட்டீங்களா? அட ஏமா நீ வேற. அதுக்கு முன்னாடி அந்த கரிகால என்னை கண்டுபிடிச்சிட்டாமா. என்ன கரிகாலன் கண்டுபிடிச்சிட்டானா? எப்படி? எப்படின்னு தெரியலம்மா. நீயே அநேகமா மாட்டிக்கவே நினைக்கிற. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடு. நானும் இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறேன். பைமா முடிஞ்சா சந்திப்போமா. பைமா. என்ன இப்படி சொல்றாரு? நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? கரிகாலனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்டிப்பா குழந்தைங்களை காப்பாத்திடுவான். சந்தியா இப்ப இங்க வந்துட்டானா எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டானா நிச்சயம் நான் மாட்டிப்பேன். இதுல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமா. நான் ஊத்துற வாளி பிடிக்கணும். மா மா என்னமா? மா மா என்னமாச்சு? ஐயோ மா என்னமாச்சு? வாங்கல. யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் இங்க வாங்க. யாராவது ஓடி வாங்க. வாங்க வாங்க. என்னனே என்னாச்சு? போட்டு மயங்கி விழுந்துருச்சு. ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. மா என்னமாச்சு? மா என்னமா? மா என்னாச்சு? மடோ தூக்கு. தூக்குங்க. தூக்கு. என்ன? என்னாச்சு? ஐயா ருசி பார்க்க சாம்பார் சாப்பிட்டாங்க. சாம்பார்ல ஏதோ கலந்துருக்கும் போல இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ கனகா, இவதான் விஷத்தையே கலந்தா. அப்புறம் எதுக்காக இதை சாப்பிடணும்? கனகா இங்க பாரு. கனகா என் உயிர் போனாலும் பரவாயில்லங்கய்யா. வேற யாரையும் விஷம் கலந்த சாம்பார சாப்பிட விட்டுறாதீங்க. என்னப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா.
என்னை மாட்டி விடலான்னு நினைச்சியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என் அப்பனை பழி வாங்கறதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். தாய் தாப்பங்க இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. அவன் நல்லபடியா குணமாயி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ஐயா, திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப உயிர் போற அளவுக்கு போயிடுச்சு. நாம எதுக்கும் திரும்ப ஒரு நல்ல நாளா பார்த்து அம்மன் கிட்ட குறி கேட்டதுக்கு அப்புறம் பரிவட்டம் கட்டி திருவிழாவை தொடரலாம். சரி, அப்படியே பண்ணலாம். சரிங்க ஐயா. ஏமா கனகா, ஆ, உடம்பு சரியில்லாம இருக்க, நீ எப்படி இங்க தனியா இருப்ப? ஒரு 2-3 நாளைக்கு வேணா நம்ம வீட்ல வந்து தங்கிக்கிறியா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க வீட்டுக்கு வர்றது வேஸ்ட். ஏன்னா தோ இவ உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்ல தங்கியும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்போ இங்க இருந்தாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். என்ன கனகா யோசிக்கிற? வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற? ஆ, பரவாயில்லம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஒத்தையில இவ எப்படிங்க இங்க இருப்பா? நான் ஒத்தையிலே இருந்து பழகிட்டேம்மா. அதனால அது அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு உங்க வீட்டில் வந்து தங்குனா புது இடம்னு எனக்கு சரியா இருக்காது, தூக்கம் வராது. அது இன்னும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னங்க இவ இப்படி சொல்றா? டாக்டர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு. கனகா சொல்ற மாதிரி அங்க வந்து சரியா தூங்க முடியலன்னா அது கனகாவுக்கு தானே கஷ்டம். அதனால இவ இங்கேயே இருக்கட்டும். சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்க. நாங்க கிளம்புறோம்மா. என்ன பத்தி தெரிஞ்சதும் நான் பண்ணதை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலையேன்னு பாக்குறியா? என்ன பத்தின ரகசியத்தை நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல விட்டுருவேனா? இருடி, உன்னை எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு விரட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விரட்டி அடிக்கிறேன். சரி கனகா, உடம்ப பாத்துக்கோ. என்ன, நாங்க கிளம்புறோம். ம். பாத்துக்கம்மா. போலாம். முதல்ல இவ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்கிட்ட தான் அதுக்கான ஐடியா இருக்குல்ல. இந்த பேனா மைக்க கனகாக்கு தெரியாம அவ வீட்ல வச்சுட்டா அவ என்ன பேசினாலும் நமக்கு தெரியும்ல. முதல்ல அதை பண்ணுவோம்.